கோரிக்கை அவங்க 7 கோரிக்கை நம்ம சொந்தங்கள் வச்சு போராடுறாங்க. அதுல முதன்மையானது 3 தான். அதுல முதல் இது அப்ப 2009 தானே. 2009ல இந்த 2013ல ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப கொடுத்த இழப்பீடு திருப்பி 21ல தான் இவங்க வர்றாங்க. அந்த 13ல கொடுத்த இழப்பீடை இப்ப இது பண்ண முடியாதுன்னு அவங்க கேட்கறது மற்ற இடங்களை போல இல்ல. இப்ப சிப்காட்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூர்ல அந்த 5000 ஏக்கர்ல எடுக்கிறதுக்கெல்லாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க. இந்த விளைநிலங்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேறும். ஆனால் இங்க மக்கள் கொடுத்துட்டு சரி நாங்க இடத்த கொடுத்துட்றோம், மீள் குடியமர்வுக்கு வேற இடம் தாங்கங்கிறாங்க. அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 3 சென்ட் 4 சென்ட்ல ஒரு வீடை கட்டி, ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு 60-70 ஆண்டுகளா வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுங்கிறது ஒரே நாள்ல நாத்தங்கால இருந்து செடியை பிடிங்கி வேற இடத்துல நடுற மாதிரி தான். நாங்க சொந்த நிலத்திலே சொந்த ஊர்லயே அகதியெல்லாம் வேற இடத்துக்கு போற மாதிரி தான். அப்ப அது வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்ற மாதிரி குளம் இங்க இருக்குது, பூக்கொல்லை இங்க இருக்குது, பள்ளிக்கூடம் இங்க இருக்கு, பிள்ளைகளுக்கு எங்க பாட்டம் புதைச்சது எரிச்சதெல்லாம் இங்கதான் இருக்கு, கோயில் இங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் விட்டு புதுசா ஒரு இடத்துல குடியேறதுன்னா நாங்க வேற ஒரு இடத்துல புதுசா போய் குடியேறதான், வேற நாட்டுக்கு போற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்கறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே. முதன்மையான கோரிக்கை அதுதான், மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்ட்டு. அதை கொடுக்கறதுல ஒண்ணு இல்லையே. போறவனுக்கெல்லாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க, இங்க தொழிற்சாலை தொடங்கிக்க, இங்க எல்லாம் பண்ணிக்கன்னு சொல்ற அரசுகள் இதை செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு? அப்போ அந்த 2013ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதை ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தொகையை கொடுத்துருக்கீங்க. அன்னைக்குள்ளது கொடுத்தா இப்ப இன்னைக்கு எது ஒன்றாலும் இன்னைக்கு ஒரு கம்பி விலை, கட்டடம், ஒரு செங்கல் விலைனாலும் இன்னைக்கு இருக்கிற விலை எப்படி, என்ன விலை உயர்வு இருக்கு, எந்த விலைவாசி இருக்கிறது. இப்போ பக்கத்துல இதே மாதிரி நிலம் எடுத்துட்டு நீங்க எப்படி வீடு கட்டி கொடுத்தீங்களோ அந்த கிராமம் என்ன சொல்றீங்க, பருவம் பற்றி அது போல எங்களுக்கு பண்ணி கொடுங்கிற. இது எது அதுவும் யதார்த்தம் தானே. நீங்க எப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ, அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ, எவன் குரலற்ற மக்களா இருக்கானோ அவனை தான் நீங்க நெருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. சான்று உங்களுக்கு சொல்லணும்னா, ஏன் தூத்துக்குடியில மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் சென்னையில எண்ணூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் கடலூர்ல மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது? ஏன் வேளாண் பெருங்குடி நீங்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்யற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே? ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க? அது காரணம் என்ன? எவன் குரலற்றவனோ, எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால எளிதா அழித்து நசுக்க முடியுது, அவனை ஒடுக்க முடியுது. நீங்க சூரிய ஒளியில மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன், நீங்க தேனியில எல்லாம் போய் பார்த்தேரா? திடீர்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அவன் கத்துறா, அவன் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற சேவலா இருக்கான். கூரை மேல இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை. அதனால இங்க இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால எங்க மக்கள் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. இப்ப அவங்களுக்கு நீங்க யாரு இல்லைன்னு நினைக்க முடியாது. இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்க ஆத்தால பையன். நான் என்னாலும் சரி நிற்பேன். நீ தேவையில்லாதெல்லாம் நிறைவேற்றாம போன்னு செய்ய முடியாது. ஏதாவது அழித்து போடலாம்னு வச்சுக்கணும், இருக்கலாம்லாம் நீ பண்ணிட்டு முடியாது. ஒரே ராத்திரில ராவ அடிச்சாலும் 1 மணி நேரம் தானே. மகிழ்வந்திலே வந்தாலும் 3 மணி 4-5 மணி நேரம் தானே வந்துடுவேன். நீ என்னை தாண்டி தான் தொடணும். கோரிக்கை நியாயமா இருக்கு. என் மக்கள் அவங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்றது, ஒரு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு, மாளிகை கட்டித்தாள்னு சொல்லணும். 3 சென்ட்ல இருக்கிற வீடுகள் போல நாங்க எங்க புள்ள ஒட்டி கூட்டி போய் ரோட்டை நிற்கின்ற உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்க நீண்ட காலமா உழுது புதைச்சு விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கு இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல. இந்த நாடு கட்டமைக்கிறது பாரு. ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற. ஐயோ, பறக்கிறதுக்கு வண்டி இல்ல. காலையில 11 மணிக்கு கிளம்புறவன் நானு 4 மணிக்கு இறங்கியிருக்கேன்னு சாப்பிடக்கூட இல்ல. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு, அவன் எடுக்கிறதா நேரம், அவன் விதிக்கிறதா கட்டணம். 24,000 செலவழிச்சு வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு. போறதுக்கு 24,000, 50,000 செலவழிக்க முடியும். பறக்க வண்டி இல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கர்ல கட்டுற, 6,000 ஏக்கர்ல கட்டுற? ஏன் இதெல்லாம் என்னது? இப்ப இதனால நாடு நீங்க வளர்ந்துருமா? சொந்த நாட்டு மக்களை பட்டினியா போட்டு பறக்கிற வானூர்தியை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதெல்லாம் சரி. மதுரையில போராட்டம்.
அது மேலூர்ல அதுதான் தெளிவா எங்க தலைவர் எப்ப சொல்றாரு பாருங்க. தொடக்கத்துல அவரு போராட தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. மத்த இனங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில எப்போதாவது போராட்டம் வரும், நமக்கு போராட்டமே வாழ்க்கையா மாறிடுச்சுறான்ட்டு. எங்களுக்கு தண்ணியா, சாப்பாடா, உடையா, வேலையா, எதா இருந்தாலும் நாங்க போராடணும். அது அதனால இப்ப இவங்களுக்குன்னு ஒண்ணும் பேசுறதுக்குன்னு ஒருத்தர் இல்ல. அது இல்லைன்னு நினைக்காதீங்க. அடித்தட்டு மக்கள் உழைக்கும் இவங்களுக்குன்னு இவங்க இவங்க வாக்குதான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்க எங்களை இவ்வளவு எளிதா பேர்த்து எறிய முடியாதுல்ல. 6 கிராமம் தானேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைல்ல. அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்க இருக்கோம்ல. நாங்க என்ன வேற்று கிரகவாசிகளா? இவங்க எல்லாம் யாரு நினைச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றதுதான். நீ அரிட்டாப்பேட்டியிலையும் சரி, நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி, நீ சிப்காட் தொழிற்சாலைக்கும் சரி, இந்த என்ன ஒரு சின்ன உடைப்பு ஊர்ல வந்து நீ சரி, நீ எடுத்துரு பார்ப்போம். அதாவது மத்திய அரசோட திட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு வந்து ஒன்றிணைந்து நாடகம். இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசுல நினைவு தெரிந்த காலத்துல இருந்து பாக்குறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த அரிட்டாப்பேட்டிக்கு தீர்மானம் போட்டேன்னு, நீட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்ன ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்ன ஆச்சுன்னு பதில் சொல்லுங்க. இப்போ சட்டசபையில நீங்க தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு அதிமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, இல்ல நீ தான் கொண்டு வந்துட்டான்னு. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறது? இப்படி பார்த்து இதுல எவன்டா கொண்டு வந்தான்? என்னது இது? 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க. அங்க போய் தர்க்கம் பண்ணி இல்ல இந்த திட்டத்தை நாங்க கைவிடுறோம்னு சொல்ல நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். ஒண்ணு நான் கேட்டா பதில் இருக்கா உங்ககிட்ட? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க விசாரணை வச்சீங்க. அருணா ஜெகதீசன் அம்மா நீதிபதி தலைமையில அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? எடுத்த நடவடிக்கை. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, கற்றறிந்த பெருமக்கள். கொடநாட்டுல 5 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. செத்தது உண்மை, பொண்ணவே. பதில் சொல்லுங்க. செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்போ எது ஒன்றுமே நீங்க பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க கொடுத்த குரல் என்ன? இப்ப எடுத்த நடவடிக்கை என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் 13 ஆண்டுகளா போராடுறானே, அந்த போராட்டத்தை போல நீங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது பங்கேற்றீங்க. நானும் வந்து ஆசிரியர்கள் கூட நின்னேன். அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க இப்ப மறுபடியும் போராட வந்தாங்க. போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல. எந்த பிரச்சனையை நீங்க தீர்த்திருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை 8 பேர் வன்புணர்வு செஞ்சு வன்புணர்வு பண்ணியிருக்கான். அந்த செய்தியை வெளியில வராம மறைக்க போராடுறீங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அவன் என்ன மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி எண்ணுவான்னா அவன் நிறைந்த போதையில இருக்கான். போதையை வித்தவன். அப்ப அதனாலதான் நமக்கு இப்ப எரிச்சலா இருக்கு. இவங்களை நம்பி எந்த இடத்துல நிக்க சொல்றீங்க? நம்பி நின்ன எங்களை நீங்க கைவிட்டு இருக்கிறீங்க. சார், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேபினட் மோடி தலைமையிலான கேபினட் அது நடக்காது. அது சும்மா போட்டு பேசிட்டு இந்தியா ஒரே நாடான்னா பதில் இருக்கா உங்ககிட்ட? தம்பி, நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்துல நடத்துவீங்க, ஒரே கட்டம். ஆனா வட மாநிலங்கள்ல எதையாவது ஒரு மாநிலத்துல ஒரு கட்டமா நடத்துறீங்கன்னா 1 13, ஒரு மாநிலத்துல 4, ஒரு மாநிலத்துல 8. கேளுங்க தம்பி, நீங்க தான் கேள்வி கேட்பீங்க. 8 ஏன் பிரிச்சு நடத்துற? முடியல, ஒன்னால நடத்த முடியல. நாங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டுல நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி. எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு தம்பி? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பல. கேட்டா ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்குது, இங்க மகாராஷ்டிரால தேர்தல் நடக்குது, எங்களுக்கு வேலை பலு. 2 மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்ற. இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஐயா மோடி அரசு, ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது. ஒருவேளை ஒரு பிரச்சனை வருது, ஐயா நிதிஷ்குமார் விளையிடுறாரு, ஆட்சி கலையுது. இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியேறாரு, ஆட்சி கலையுது. மறுபடியும் நாடெங்கிலும் தேர்தலா? இல்ல எப்படி சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இது எந்த மாதிரி? இது வேலை இல்லாத வேலை இல்லையா? வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கு டவுசர் தச்ச கதையா இருக்கு. இப்ப இருக்கிற தேர்தல் முறையில இந்த இதுல என்ன பிரச்சனை? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நாட்டுல வறுமை ஒழிஞ்சிருமா? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகிருமா? இல்ல ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா? இது சும்மா இது வெட்டி வேலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.